சாய் வித் சித்ரா. உங்களுடைய முதல் பட அனுபவத்தை சொல்லுங்கள். வெகுளிப்பின் அனுபவம் நான் இங்கே இருக்கிற பிள்ளையார் கோவிலில் தான் ஆரம்பித்தேன். எனக்கு ஒன்றுமே அந்த பதட்டம் கிடைக்கல. பீம்சிங் சார்கிட்ட இருந்ததுனால ஒரு கான்ஃபிடெண்ட்டாக டைரக்ட் பண்ணீங்க. கான்ஃபிடெண்ட்டாக, பொறுமையாக. அதுலேயும் ஒரு தொந்தரவு நடந்தது. எஸ் வரலட்சுமா டாக்டர் அம்மா நடித்தாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் நிர்மலாவுக்கு கல்யாணம் ஆகாமல் குழந்தை பெற்றுட்டாங்கிற உண்மை தெரியும். அவங்களுக்கு கெஸ்ட் ரோலுங்கிற கான்ட்ராக்ட் இல்லாத 10,000 ரூபா சம்பளம் பேசணும். 8,000 ரூபா கொடுத்துட்டேன். 2,000 ரூபா கொடுக்கணும், கிளைமேக்ஸில் கொடுக்குறேன் அப்படின்னு. கிளைமேக்ஸுக்கு வரல. அப்போ என்சி ராகவாச்சாரி எனக்கு அட்வொகேட், அந்த அம்மாவுக்கு. அவர்கிட்ட நான் கன்சல்ட் பண்ணுவேன். சார் இந்த மாதிரி 2,000 ரூபா இருக்குது, வரலட்சுமி இன்னைக்கு வந்தால் தான் கிளைமேக்ஸ் முடியும், படம் ரிலீஸ் ஆகும். சரின்னு அவர் வாங்கிட்டு போச்சு, அங்கே கொடுத்துருக்கேன்னு வாங்கிட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லி அந்த மேக்கப் மேன்ட்டே சொல்லியிருந்தேன். ஷூட்டிங் நடந்து பாட்டு முடிஞ்சவுடனே கிளைமேக்ஸ். ராத்திரி 10 மணிக்கு பாட்டு முடிஞ்சது. இந்த அம்மா வரல. சரி, இனிமேல் வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். வியட்நாம் வீடு சுந்தரம் டைலாக் எழுதுகிறவர் கலைஞானம். அவங்களை கூப்பிட்டு பாலகிருஷ்ணன் சொல்லிவிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு டைலாக் சொல்லிக் உட்கார வச்சு நான் கிளைமேக்ஸ் மாற்ற போகிறேன். வரலட்சுமி இல்லாமல் ஜெமினியை வச்சு படத்தில் யார் தப்பு பண்ணாரோ அவரை வச்சியே கிளைமேக்ஸ் ஆரம்பித்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளைமேக்ஸ்ன்னு சொல்லி சுந்தரம் எழுதி கொடுத்து உடனே பண்ணி முடிச்சிட்டோம். 2 மணிக்கூட கிளைமேக்ஸ் முடிஞ்சு போச்சு. மேக்கப் மேன், என்ன சார் இந்த அம்மா வர முடிச்சிட்டிங்க? இல்லை, அம்மா வரலைனால கிளைமேக்ஸ் மாற்றி எடுத்துட்டோம். முந்தி மாதிரி அந்த டெலிஃபோனில் வெறும் அந்த லோக்கல் டெலிஃபோனில் பேசி தான் கரெக்ட். அதனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த கிளைமேக்ஸ் தெரிஞ்ச ஒரே இது வரலட்சுமி தான், யாரும் கண்டுபிடிக்க முடியலை. அந்த விதமாக தத்ரூபமாக அந்த எல்எஸ்டியை முத்துராமன் அவன் பயன்படுத்த முடியாமல் இவர் திருநெல்வேலிக்கு போக வேண்டிய திரும்பி வந்த உடனே தெரியாதனமாக பத்திரிக்கை படித்து இருமல் வந்த உடனே அந்த தண்ணி பொண்டாட்டி படுத்திருக்கான்னு சொல்லி பொண்டாட்டி சிநேகிதிக்கு டெலிவரிக்காக போனோம். கொழுந்தியா படுத்தி அவங்க குழந்தைகள். அதனால தான் நம்ம சட்டப்பறையிடி அந்த மனைவி சாகடிச்சுட்டு இவளை கட்டி கொடுக்குற மாதிரி. அதே வரலட்சுமி கோடம்பாக்கம் தியேட்டரில் ஃபஸ்ட் ஷோ பார்த்துருக்காங்க. மேக்னி நல்ல வசூல் பண்ண அருமையான படம். நல்ல வெற்றி படம். உங்களுக்கு தேசிய விருதையும் வாங்கி தந்த படம் இல்லை அது. வெண்ணிநாடு நிர்மலா எப்படி ஒத்துழைச்சாங்க உங்களுக்கு அந்த படத்தில்? அவங்க கொஞ்சம் சோம்பேறி. 10 மணி ஷூட்டிங்குன்னு மேக்கப் போட்டு 12 மணிக்கு தான் வருவாங்க. அதாவது முதல்ல வாணிஸ்ரீ போடுறதா இருந்தது. வாணிஸ்ரீ ஒத்துக்கலை. அப்போ பெரிய நடிகை ஆகிட்டா. ஆமாம். அதே மாதிரி ஜோதிலட்சுமி ஒரு கேரக்டர், அவளும் ஒரு சீன் ஆக்ட் பண்ணிவிட்டு முடியாதுன்னு போயிட்டான். அதுக்கப்புறம் ராதிகான்னு, பழைய ராதிகா தெரியும்? ஆமாம், மேஜிக் ராதிகா. ஆமாம், அவளை போட்டு எடுத்தோம். ஹிந்துவில் பிரமாதமாக எழுதிவிட்டோம். ஆமாம். கலைஞானம் வியட்நாம் சுந்தரத்தோட பணியாற்றியது எப்படி இருந்தது? கலைஞானம் அப்போ எங்கள் அப்பா கிட்ட டிரைவராக இருந்தார். இந்த கார் வச்சு படம் எடுக்கும்போது. அப்படியா? அவர் பாட்டு எழுதுறது தான், கதை எழுத மாட்டார். ஆமாம், அதுக்கு தான் வந்தார். ஆமாம், பாட்டு எழுத வந்தார். நடராஜன், எஸ்ஏ நடராஜன் வில்லனாக இருந்தார். அவர் கூட இருந்தார். மந்திரிகுமாரி வில்லன். வடபழனி கோவில் பக்கத்தில் அவர். அங்கேருந்து இங்கே எங்கள் விலைக்கு அவர் கொஞ்சம் கதை நானும் இந்த மாதிரி சினிமானால் அவர்கிட்ட கதையை கேட்டு அவர் வெள்ளிக்கிழமைன்னு இந்த கதையை வச்சு ட்ராமா பண்ணியிருந்தார். அது இன்ஸ்பெக்டர் குடிக்கிற மாதிரி வச்சுருந்தார். அது நான் பல கேள்வி கேட்டு அவரால் முடியாதுன்னு விட்டுட்டார். கடைசியில் நான் அதை கொண்டாங்க, நான் மாற்றி எடுத்துக்கிறேன். அதனால் திரைக்கதை பூரா மாற்றி சந்தர்ப்பம் சூழ்நிலை நல்லவனை தப்பாக்கு அந்த மாதிரி கதையை முடித்து படங்கள் அவார்டு கிடைக்கிற அளவுக்கு ஆகும் தெரியலை. அப்போ நெகட்டிவ் எனக்கு 4.45 தான் ஆச்சு. பிரிண்ட் அண்ட் பப்ளிசிட்டி 5 ரூபா. 2வது வாரத்திலே படமும் வாங்க யாரும் வரல. நான் புது டைரக்டர், எல்லா படமும் நாங்களே ரிலீஸ் பண்ணோம். 2வது வாரத்தில் இப்போ 10 லட்சம் வந்து
எங்கள் கேஷியர் கேட்குறாரு, நிறைய பணம் ஏறிட்டே போகுது, என்ன பண்ண? 300 நாள்னு ஒரு படம் எடுத்தேன். தாய்மையை பற்றி ஒரு கதை. அதாவது புருஷன் பொண்டாட்டி இல்லாமல் குழந்த வேற ஒருத்தருக்கு அது அதுவும் லைஃப்பில் ஒரு கதை வந்தது. ஒரு வெள்ளைக்கார தம்பதிக்கு ஒரு நீகிரோ குழந்தை பிறக்கும். ஏன்னா அந்த நீகிரோ பையன் அங்கே வேலை செஞ்சுருக்கும்போது அந்த அம்மா கன்சீவ் பண்ணும்போது அந்த பையன் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கும். அந்த குழந்தை உருவாகும்போது அவன் மைண்ட்லேயே நினச்சிட்டு இருந்ததுனால கவிஞர்கிட்ட கண்ணதாசன் சார்கிட்ட இது சொன்னேன். நல்லா இருக்குது கதை, கதையை ஒரே வார்த்தையில் சொல்லட்டுமா? சொல்லுங்கண்ணே. நேர்படும் தோற்றம், நிறைபடும் கர்ப்பம். ஆனால் அது சரியாக நான் நினைச்ச அளவுக்கு போகல. எம்எஸ் விஸ்வநாதன் ராமூர்த்தியோட நல்லா பழகிருக்கீங்களா? நல்லா பழகியிருக்கேன். ஆனால் வந்து பாவமன்னிப்பு பூரா எல்லா அவங்க படத்துக்கு நாங்கள் தான். ஆனால் எனக்கு வந்து குமார் கூட ஒர்க் பண்ண வேண்டி வந்து தேவிகா ஸ்ட்ராங்காக குமாரை ரெக்கமெண்ட் பண்ணேன். நான் விஸ்வநாதன் ராமூர்த்தியிடம் போடுறதா இருந்தேன். அவங்க நல்லா எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா விஸ்வநாதன் வீடு நான் வந்து இந்த வெஸ்ட்டு சர்க்குலரோட சவுந்தரராஜன் வீட்டு எதுக்கு ஆமாம். நாங்கள் ரீரெக்கார்டிங் மிக்சிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே சாப்பிட்டு அவரை வீட்டை இறக்கி விட்டு நான் இறங்குவேன். அதனால் விஸ்வநாதன் நல்லா என்னோட பேசுவார், பழகுவார். எந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் தேவிகாவுக்கும் விரிசல் வந்தது? அதாவது மரியாதை குறையும் போது வீட்டை எழுதி வாங்கி எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தது. கம்பெனி ஆரம்பித்து அதில் ஒரு ப்ராப்ளம் வந்து அதை மூட வேண்டிய வரும்போது, ஆனால் நான் சொன்னேன், நான் எந்த கடனும் வாங்கலை, எதுவும் கிடையாது, இதை எடுத்துட முடியாது. ஏன் பொண்டாட்டி பேரில் கொடுக்குறதுக்கு என்ன இருக்குது, பிறக்கிற குழந்தைக்கு கொடுக்கணும். அப்போ என்சிஆர் வந்து நல்ல விதமாக இந்த அம்மா பேரில் மாற்றி குழந்தை பிறந்தவுடனே குழந்தை பேரில் மாற்றிடணும் அப்படின்னு ஒரு செட்டில்மெண்ட் இது அதை ரெஜிஸ்டர் பண்ண. இவள் செட்டில்மெண்ட் டேன்னு வந்தவுடனே இவளுதுன்னு நினச்சிக்கிட்டு என்னை தூக்கி வெளியே போட பார்த்தா, ஆளை வச்சு அடிக்க பார்த்தா, என்னெல்லாமா பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து அந்த பழைய வீட்டுக்கு ஒரு டேபிள் டாப் கிச்சனில் ஷாம்பாத் ஸ்டோன் போட்டிருந்தோம். அதில் 1000 ரூபா பாக்கி வச்சுருந்தோம். அதில் ஸ்மால் காஸ் கோர்ட்டில் பணம் கட்டாமல் எக்ஸ்பர்ட்டி ஆர்டர் வாங்கி ஜப்திக்கு வந்துட்டாங்க அமீனா. அப்போ நான் தனியாக இங்கே வீட்டில் இருந்தேன். வீட்டையா? ஆமாம், வீட்டுக்கு. நான் சொன்னேன், அவள் பேரில் ஜப்தி வந்திருக்கு, இது என் வீடு, அவங்க அண்ணாமலைபுரத்துக்கு அங்கே போங்க. அங்கே போனவுடனே அந்த வக்கீலை நல்லா திட்டி என்கிட்ட அனுப்பிச்சாங்க. அந்த வக்கீல் சின்ன பையன் வயசன். சார், நீங்கள் இவ்வளோ ஸ்மூத்தாக பேசுகிறீங்க, அந்த அம்மா இப்படி படபடன்னு பேச, ஒரு மரியாதை வக்கீலுக்குன்னு கொடுக்கணும், உங்கள் ஹிஸ்ட்ரி எனக்கு சொல்லுங்கள், என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு அந்த செட்டில்மெண்ட் டீட் காமிச்சு. அப்புறம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய், சார் ரொம்ப ஈஸி சார், நீங்கள் கூட வர வேண்டாம், இந்த குழந்தை பேரில் இன்னும் மாற்றி வச்சுக்கிறேன், அதனால் அதை ரிவோக் பண்ணிடலாம். ரிவோகேஷன் டீட் எழுதி கேஸில் தோற்று போயிட்டார். அப்போ இப்படிலாம் கோல்மால் பண்ணிப்பார். கேஸில் நான் தான் ஜெயித்தேன். அதுக்கப்புறம் சிட்டி சிவில் கோர்ட்லேருந்து ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணேன். அதுக்குள்ளே செத்து போயிட்டான். என்னதுங்க, நான் வாங்கி நான் கட்டினதுங்க. அப்படியா? அதாவது வெகுளிப்பெண்டை லாபத்தில் 1.25 லட்சம் ரூபா நிலம் வந்து 3 கிரவுண்டு, இது 48,000 ரூபா தான் ஒரு கிரவுண்டு. ஆமாம். நான் வந்து தெலுங்கு படத்தை எடுக்கும்போது 1.25 லட்சம் ரூபா கொடுத்து நவைகா ஃபிலிம்ஸில் ஒரு இன்ஜினியர் வாங்கினார். அவர் தான் சிவில் ஒர்க் பண்ணி கொடுத்தார். அதுக்கப்புறம் வெகுளிப்பெண் சிலோன் ரைட்டை ஏவிஎம் செட்டியாருக்கு விற்று 25,000 ரூபா வெள்ளை கட்டி முடிச்சு. இந்த அம்மா காலைல அதில் செலவு பண்ணலை. எல்லாம் என் படம் தான். எல்லா படமும் அவங்க அம்மா வீட்டில் விட்டு வச்சாங்க. உங்கள் தகராறுக்கு அப்புறம் இந்த மன முறிவை சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணலையா நீங்களோ அவங்களோ? இல்லை, சமாதானம் பண்ண முடியாத மனசுங்க அது. அப்படியா? நான் எவ்வளோ தான் பணிஞ்சு போகிறது, குனிய குட்டினா. அவங்கக்கிட்ட உள்ள பெஸ்ட்டு குவாலிட்டி என்ன சொல்லுவீங்க? பொய் சொல்கிறது. அது பெஸ்ட்டு குவாலிட்டியா? நீங்கள் கேட்டீங்க, பொய் சொல்லி தானே என்னை இது பண்ணா. அப்படி என் மேலே ஆசையாக இருந்தால் என்னோட கடைசி வரைக்கும் வந்துருக்கலாம். அதனால் அந்த பொண்ணு மனசையும் கெடுத்து அவளையும் என்னை வெறுக்கிற மாதிரி தானே பண்ணி வச்சு. இன்னும் அந்த வெறுப்பு ஊறி இருக்கா அவங்க பெண்ணுக்கிட்ட? அதாவது 5 வயசில் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுதானே இருக்கும்.
5இல் விளையாதது 50இல் விளையுமா? உங்கள் அப்பன் குடிகாரன், பொம்பளை பொறுக்கி, இப்போ பார்த்தா தம் அடிச்சுக்கிட்டு. இத்தனைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு பழக்கமே கிடையாது இல்லையா? அவள் 3 வயசில் தூக்கிட்டு போனவ தானே. அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாங்க? அவளே வில்லு எழுதி ஏதோ பண்ணி கோர்ட்டு பொண்ணு கேஸ் போட்டா என் மேலே. ம் இந்த இடம் எங்கள் அம்மாவது எனக்கு சொந்தம். எங்கள் அம்மா வில்லு எழுதி வச்சுருந்தாங்க. வில்லு காப்பி எனக்கு வந்தது. ம் என் மேலே கேஸ் போட்டாங்க. ம் கேஸ் வந்தது. நான் போய் முன்னால் உட்காந்து அப்போ ஐயப்பன் ட்ரஸ்ட்டு. ம் நான் தள்ளி உட்காருங்க. நீங்கள் யாருங்கன்னு கேட்டேன். பாத்தியாம்மா என் தலையெழுத்து, நான் தான் உங்கள் அப்பன். ம் நானே உங்கள் அப்பன்னு சொல்கிற அளவுக்கு தெரியல பெண்ணுக்கு. உங்கள் அம்மா வளர்த்துட்டாங்க. ஸ்கூலில் போய் பார்த்தேங்க. ஆ பார்க்க விடலை. ஓ மாற்றிக்கிட்டே இருந்தா. படிப்பு இல்லை அவளுக்கு. என்னென்னமெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. இவள் ஒரு தப்பு பண்ணியிருக்கா. அவங்க அம்மா ஆலோபரேஷனில் செத்து போயிட்டா. அந்த உயிரில் யார் கையெழுத்து போட்டாங்கன்னு தெரியல. அவள் கேஸ் நடக்கும்போது கோர்ட்டில் வந்து எல்லாத்துலேயும் கையெழுத்து போட்டிருக்காங்க. இந்த கையெழுத்து அந்த கையெழுத்து ஒத்து வரல. என்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கேஸ் நீ நானும் அப்பாவும் மகனுங்கிறது பேப்பர்காரங்கெல்லாம் வெளியே இருக்காங்க. நானே ஜெயிலுக்கு அனுப்பிச்சேன்னு சொல்ல முடியாது. இந்த கையெழுத்து உங்கள் அம்மா தான் போட்டாங்களா? கையெழுத்து மாறுது. எங்கள் அம்மா கையெழுத்து உங்கள்கிட்ட இருக்கான். என்கிட்ட இல்லை, கோர்ட்டில் இருக்குது. உங்கள் அம்மா என்னென்ன வந்து போனாங்களோ அன்றைக்கி கையெழுத்து போட்டிருக்காங்க. அதை ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட்டு கொடுத்தாங்க. கையெழுத்து போட்டவங்க 7.5 வருஷம் ஜெயிலுக்கு. நீ போட்டிருந்தான்னா உனக்கும் அதுக்கு தண்டனை கிடைக்கும். நீ என்னை விரோதியாக நினச்சா கேஸ் நடத்துனா நான் இந்த கையெழுத்து இவங்க இது இல்லைன்னு. இந்த சாட்சி கையெழுத்து போட்டவங்கள ஒருத்தரை போய் கூப்பிட்டா யாரும் வந்து கோர்ட்டுக்கு வரல. அப்போது நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பல, ஒரு காம்ப்ரமைஸுக்கு வந்துடுவோம். உங்கள் அம்மா சொத்துல எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஏன் சொத்துல வேண்டாம், அவங்க சொத்து அவங்க வச்சுக்கலாம். அது ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டதுனால தானே அவள் தான் கையெழுத்து போட்டாங்க. தேவிகா இறந்தப்போ போனீங்களா நீங்கள்? நான் மதுரை இருந்தேன். இப்போ இருந்தால் கூட உங்கள் மனைவி போவேணாமா? மனைவின்னு இருந்தால் தானேங்க. என்னமோ எங்கள் அண்ணன் வீட்டில் போயிருந்தாங்க. அவங்களுக்கு மரியாதை இல்லாமல் பேசியிருக்காங்க. அதனால் வந்து நான் போக விரும்பலை. அதே மாதிரி என்ன மன வேறுபாடு இருந்தாலும் கணக்காக உங்கள் பொண்ணு அதை நல்வழிப்படுத்தி நீங்கள் தானே திருத்தணும். ஒரு தகப்பங்கிட்ட என்ன பேசுகிறதுன்னே கிடையாது. அவள் என்ன கேள்வி கேட்டால் தெரியுமா? எனக்கு ஆண்மை இல்லைன்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்கன்னு பேசுகிறாங்க. மகக்கிட்ட அப்பன் கேட்குற கேள்வி இதா. அதனால் என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோங்கிறது அவளுக்கு. ஆனால் அவளும் இன்னும் அவங்க அம்மா எழுதி கொடுத்த சொத்தை அவள் பேரில் மாற்றிக்கலையா? நான் தான் சொன்னேன், உங்கள்கிட்ட சிவாஜி கம்பேர் பண்ணி சொன்னேன்ல. இவங்க அம்மா சொத்து கூட இன்னும் இவ பேரில் இன்னும் மாற்றிக்கலை. வில்லுன்னா ப்ரொபேட் பண்ணணுமே. ஆமாம், ப்ரொபேட் பண்ணுறதுக்கு அஃபிஷியல் அசைனிங் கொடுத்து ஐஜி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார், அந்த பர்டிகுலர் ஏரியா எல்லாம் சேர்ந்து உட்காந்து ஒரு டிசிஷன் வந்து மார்க்கெட் வேல்யூ போட்டு அதுக்கு 6% டேக்ஸு கட்டி பண்ணால் தான் அவள் பேருக்கு மாற்ற முடியும். மாற்றலை, யாருமே பண்ண, சினிமாக்காரங்க யாருக்குமே தெரியாது சட்டம். மாற்றலைன்னா என்ன ஆகும்? எனக்கு வந்துடும் மறுபடியும். நானும் லீகல் ஹேர் 12 வருஷம் தான் மேக்ஸிமம். லிமிட்டேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் கடன் வாங்கி அவங்க சட்டப்பூர்வமாக அவங்க மனைவின்றதுனால உங்களுக்கு வருமா? ஆமாம், டைவர்ஸ் ஆகலை. ஆமாம், எனக்கு அப்புறம் தான் அவளுக்கு வரும். அன்றைக்கி யாரோ பார்க்க வரதுக்கு எங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் வந்து அது யாருக்குங்க அவங்களுக்கு கொடுத்தாச்சு, நான் போய் இது பண்ணால் என் மேலே இந்த சந்தேகப்படுவாங்க அப்படின்னு போய் அந்த இடம் அவங்களுக்கு தெரியலை. நான் போய் பார்க்கும்போது அந்த வாட்ச்மேன் தவறி போயிருந்து அந்த ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்க மருமக முதல்ல பேசினாங்க. நான் இன்னும் கொஞ்சம் தாடி வச்சுருந்தேன். யாருன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அம்மா இன்னும் அவங்க பேரில் மாற்றிக்கலைங்க, இல்லை நோட்டீஸ் தான் தேவிகா பேரில் அந்த அம்மா பேரில் தான் வருதுங்க. 12 வருஷம் ஆச்சு இது வரைக்கும் பண்ணலையே அப்படின்னு இதை சொன்னால் கோவிச்சுக்குவாங்க. அதையாவது எடுத்து சொல்லலாம் உங்கள் பொண்ணுக்கு. பேசினா தானேங்க. அன்றைக்கி நம்ம எங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட பேசி, எங்கள் அண்ணன் பையன் துபாயில் இருக்கவங்ககிட்ட பேசி அங்கே பேசியிருக்காங்க. நான் போய் உடம்புக்கு 100 கிலோ ஆகிப்போச்சு, கண்ணு தெரிய மாட்டேங்குது, அதுக்கு இதுன்னு சொல்லியிருந்தேன். நான் மெசேஜை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சேன், உனக்கு வைத்தியம் பார்க்குறேன், டாக்டர்கிட்ட கூட்டி போகிறேன், உடம்பு குறைக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்குது இங்கே பக்கத்தில்,
பதிலே பண்ணேன். ம் அவளுக்கு ஒன்றுமே தெரியாமல் இப்படி பண்ணி எல்லாம் அவர் சொன்னது தானே நடக்குதுங்கிற மாதிரி இருக்குது. அவங்கள நினச்சாலும் சங்கடமாக தான் இருக்குது. அவங்களும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு திருமணம் இல்லை, இவ்வளோ சொத்து சுகம் இருக்குது, அதை அனுபவிச்சாங்களான்னா இல்லை. முதல்ல படிப்பு இல்லைங்க. ம் நான் படிக்கணும்னு தான் சொன்னேன். ம் அதுக்கும் கேஸ் போட்டேன் முதல்ல. ம் ஆனால் ஜட்ஜி சொல்லிட்டு அவள் 17 வயசு ஆகுது, அடுத்த வருஷம் மேஜர் ஆக போகிறான், ம் ஒரு வார்த்தை கேட்காம முடிவெடுக்க முடியாது. ம் கோர்ட்டில் இன் கேமரா. அப்படியா? ம் அவங்க வக்கீல் நான், பொண்ணு அவங்க வக்கீல் தேவிகா. ம் ஜட்ஜி கேட்டாங்க, உங்கள் அப்பா உன்னை படிக்க வைக்கணுங்கிறாங்க, ம் உங்கள் அம்மா உன்னை நடிக்க வைக்கணுங்கிறாங்க, ம் நீ எதை விரும்புகிறேன்னு. நான் எங்கள் அம்மா பாதையிலே போக விரும்புகிறேன் சொன்னாங்க. ம் அப்போ எனக்கு வாய்ஸ் கிடையாது. நான் தோற்று போனோம்னா அதுக்கப்புறம் நான் இன்னும் உங்களுக்கு தொந்தரவு பண்ணேன். உங்களை சந்திக்க விருப்பப்படுறது அவங்க. என்னன்னு தெரியுது. வீடு எரிஞ்சதுன்னாங்க, வீடு குப்பையாக இருக்கு. ஆமாம். அந்த காவல்காரிக்கிட்டே கேட்டான்னா ரொம்ப மோசமாக வச்சுருக்காங்க, வயரில் கரண்ட்லாம் போட்டு வெளியே வச்சுருக்காங்க, யாரையும் போக பேச விடுறதில்ல. அப்புறம் கடைசியில் புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் கேட்டேன், என்ன தெரியல, நீங்கள் வந்து இங்கே உட்காந்து இருந்தியே. ஓ ஐயா நீங்களா, நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்களே, நான் எப்படி சொல்கிறது. கோர்ட்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு, ம் தீர்ப்பு வந்தாச்சு, அதை அவள் மாற்றிக்கல. லிமிட்டேஷன் ஆக்டில் அடிபட்டு போயிடும். ம் இப்போ நம்ம கடன் வாங்கினா கூட 3 வருஷத்துக்கு அப்புறம் ரினியூ பண்ணுறோம்ல புறணும், ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி பண்ணணும். ப்ராப்பராக சொல்லி அந்த சொத்து தான் பேரில் மாற்றிக்கிறதுக்கு வழி பண்ணணுமே, அது பண்ணலையே. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன். இந்த வீடு கட்டி பார்த்து இந்த வீடு கட்டினவங்க கூட அனுப்பிச்சேன், அவங்ககிட்டையும் பார்கெயின். நான் 70-30 போட்டு அவள் 80-20 வேணுங்கிறேன். சரி, நானும் கண்டுக்கல, எதுக்கு நமக்கு இருக்கிறதே போதும். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பெண்ணோட இல்லாமல் இப்படி தனியாக இருக்குமேன்ற ஒரு ஏக்கம் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையா? நான் நினைக்காம இல்லை, ஆனால் அது அவங்க நினைக்கலையே. நான் நினைக்காம இருந்தான்னா அந்த ஆல்பத்தை தூக்கி விட்டேஞ்சிருப்பேன். வந்தால் நான் வர வேணான்னு சொல்லலை. எப்படி இருந்தாலும் உங்கள் சொத்துக்கெல்லாம் அவங்க தானே லீகல் ஆயிரு. இல்லை, நான் இப்போ இல்லை, அவங்க பிரிச்சுக்கிட்டோம்ல. என்னுடைய லீகல் ஏர் நான் எப்படி பண்ண முடியும்? எங்கூட இருந்தால் லீகல் ஏர் தான். நான் கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன், வாரிசு உண்டா இருக்கு, அந்த குழந்தைக்கு எழுதுவோம். அதில் எனக்கு 3 கிரவுண்டு கொடு, அங்கே ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல், இங்கே ஒரு ஃப்ளாட்டில் வந்து இருந்துக்கும், அதையே நான் உனக்கு திருப்பி கொடுக்குறேன். எதையும் கேட்கலையே. இன்றைக்கி அது வந்து 120 கோடி ரூபா போகும். ஆமாம், 120 கோடி ரூபா சொத்து இருந்தவங்க அதை அனுபவிக்கலையா தானே? காசு இருந்தால் எவ்வளோ பண்ண முடியும்? காசு என்ன பண்ணும்? எவ்வளவு தான் பண்ண முடியுங்க. இது போக எனக்கு இந்த மதுரை இப்போ லேண்டு வந்து ஒரு சென்ட்டு 6 லட்சம் ஆச்சு. அதை இப்போ விற்றா 22 கோடி. அதுவும் ஒரு கேஸ் என்ன இருக்குது, இன்கம் டேக்ஸ், அதை முடிச்சுட்டேன் நான் நிம்மதியாக. சினிமா உலகத்தில் யாரெல்லாம் உங்களோட தொடர்பில் இருக்காங்க? நிறையன் வந்து பேசுவார், நிறையன் வந்து சில நேரத்தில் அனுப்புவாங்க. இருதயநாத் அன்றைக்கி பாம்பேயில் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் அவருக்காக பேசினார். பீம்சிங் ஃபேமிலி மட்டும்தான். ஆமாங்க. உங்களுடைய இந்த பயணத்தில் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்த தருணம் எது? படத்திலேயே எம்ஜிஆரோட போய் அவார்டு வாங்கினதே பெரிய சமாச்சாரம். அருமை. அவர் பாரத் பட்டம் பெற்றபோது நீங்கள் உங்கள் படத்துக்கான விருது வாங்கினீங்க. நானும் ஏஎல்எஸ், அவர் தேவிகா போனோம். அவர் ரிக்ஷாக்காரன் அவ்வளோ செலவு பண்ணி எடுத்து ஒன்றுமே இல்லை, எந்த படம் பிளாக் அண்ட் ஒயிட் படம் கிடைச்சது. அந்த ஒரு சாங்குக்கு நம்ம படம் ஈடு கொடுக்க முடியாது. உங்களுக்கு மிகுந்த வருத்தம் அளித்த சம்பவம்? என் தகப்பனார் இறந்தபோது எனக்கு படிக்க வைக்க முடியலைன்னு சொல்லி இன்டர்மீடியட் படிக்கும்போது 2 பேண்ட்டு 2 ஷர்ட்டு வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு படிப்பு முடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி வாழ்ந்தவர் இப்படி சொல்லி. அவர் இறந்தபோது நான் ஆக்சுவலாக மெட்ராஸில் இருந்தேன். பீம்சிங் சார் என்னை பிளேனில் மதுரைக்கு அனுப்பிச்சார். அதுக்கப்புறம் நான் வந்து சம்பாதிச்சு 12 சூட் 20 சூட் இன்னும் பீரோவில் கிடக்கு. அதை நினச்சி இப்போ எங்கள் அப்பா ஒரு சொல்லதை நான் பண்ணிட்டேங்க திருச்சி. உங்களுடைய மன முறிவுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணலையா? வந்தது, ஆனால் வந்து டைவர்ஸ் இல்லாமல் திருமணம் பண்ணுறது முறையாகாது. நான் எப்போ தப்பு பண்ணுவேன்னு தேவிகா காத்துக்கிட்டு இருந்தான். மொதல் ஒய்ஃப் கன்சென்ட் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கும். ஆமாம். என்ன பனிஷபிள் அஃபென்ஸ். என்னை அரெஸ்ட் பண்ணணும்.
அது எதிர்பார்த்து. ஆனால் எங்கள் குடும்பத்தில் சொன்ன ஒன்று, ஒரு பொண்ணு வந்து உன்னோட கல்யாணம் ஆகாமல் தனித்து வாழ விரும்பலை, கல்யாணம் பண்ணிக்கிட்டா நியாயம் இருக்கணும். நியாயம். ரெண்டுமே சரியாக வராதனால ம். காலம் கழிக்க வேண்டியது. காலம் முடிஞ்சு போச்சு. நீங்கள் 2 பேர் திருமணம் புரிந்து கொண்ட போது உங்கள் குருநாதர் பீம்சிங் என்ன சொன்னார்? அவரை பார்க்காம அதானே வருத்தப்படுறேன். அவர்கிட்ட சொல்லிக்காமல் போனது தானே. அப்புறம் வீரப்பன் சார்கிட்ட, வீரப்பன் இவர் தெரியும்ல, நம்ம ஏவிஎம் சன்னின்ல, ஆமாம், சன்னின்லா. வடபழனி பிரஸ்ஸு, ஆமாம். அவர்கிட்ட போய் அவர் சொல்லியிருக்காரு, இந்த பாருங்கள் இவ்வளவு பண்ணியிருந்தேன், அவன் சொல்லிக்காமல் நின்றுட்டான். ஆனால் அவர் வந்து ஒரு நாள் வந்து ஏதோ சாப்பிட்டு விக்கல் எடுத்து, நான் தண்ணி எடுத்து, நீங்கன்னு சொன்னேன், நீங்கள் எடுத்து, என்ன சார் அவசரத்துக்கு தண்ணி யார் வேணாலும் கொடுக்கலாம். அவர் எங்கள் அப்பாவுக்கு கொடுத்த மரியாதை எனக்கு கொடுத்துக்கிட்டு, நான் பண்ண வாழ்க்கையில் தவறு அவருக்கிட்ட சொல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர்கிட்ட சேர்ந்தேனோ ஒரு வார்த்தை சொல்லாமல் விலகினது இன்னும் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. அந்த ஒரு படத்தை தொடர்ந்து வேறு படம் டைரக்ட் பண்ணலேன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், 35 வருஷம் கோர்ட்டு அது இது நிற்கும்போது ஒன்றும் கோர்ட்டுக்கு போனான்னா படம் கவனிக்க முடியாது, அதை விட்டான்னா இது போயிடும். அதுக்கு பின்னால் சினிமா உலகத்தில் யாரோடலாம் உனக்கு நல்ல நட்பு ஏற்பட்டது? எப்போவுமே நாகேஷ் நானும் ரொம்ப க்ளோஸ், வாடா போடான்னு ஜாலியாக சுற்றுவோம். என்கிட்ட பின்னால் ஸ்கூட்டரில் வருவான், பீச்சில் போய் தூங்கிக்குவோம். அவனும் அந்த 300 நாள் படத்துக்கு ஒர்க் பண்ண முடியலை. நாகேஷ் அதான் நேரங்கிறது தானே, அவ்வளோ தூரம் நட்பாக இருந்தது, அந்த நேரத்தை வர முடியலை. உங்கள் வீட்டில் தான் பாலச்சந்தர் தன்னுடைய கடைசி பிறந்த நாளாக கொண்டாடி இருக்காரு. அவர் வந்து இங்கே எனக்காக ஷூட்டிங்க்கு இடம் கேட்டாருங்க. அப்போ இது பங்களாவாக இருந்தது இல்லை? ஆமாம். அதில் ஏவிஎம் முதல்ல எடுத்தாங்க, சம்சாரம் மின்சாரம். அதுக்கப்புறம் முத்துராமன் சார் வந்து நிறைய எடுத்தாங்க. அந்த நேரத்தில் இவர் வந்து கேட்டார், என்னங்க ஷூட்டிங்கு எவ்வளோ கையளவு மனசு இல்லை, என்ன சார் நீங்கள் பார்த்து எதாவது கொடுங்க, நான் ஒண்டி தானே இருக்கேன், எனக்கும் இந்த மாதிரி டெக்னீஷியனில் பார்த்து இருக்கும். அப்படிப்பட்டவர் அவ்வளோ பெரிய வீடு இருந்து எங்களுடைய இதிலே தானே எங்கள் பர்த்டே கொண்டு. உங்கள் முதல் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக இருந்த கமல்ஹாசனை எப்போது சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது? அதுக்கப்புறம் அவர் வெகுளி பெண்ணுக்கு அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டர் இருந்தார். ஓ, எங்கெல்லாம் வளையோசை கேட்கின்றதே அந்த படத்துக்கு அசிஸ்டண்ட்டு டான்ஸ் மாஸ்டரில் அவர் சந்திரஹாசன்ட்டு, சந்திரஹாசன் அவரை கூட்டி வருவார் அந்த காலத்துக்கு. நம்ம ஆமாம் ஆமாம், சந்திரஹாசன் தெரியும். ரொம்ப நன்றி உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு. எல்லாருக்கும் நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.